பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை, பீர்க்கங்காவை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிப்பு போட்டு இந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டுருக்குன்னா, அடுத்து வந்து தக்காளி போட்டுடலாம். அப்படியே வதக்கிடலாம். அப்படியே குக்கரில் வந்து சிறும்பருப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். கழுவி சிறும்பருப்பு போட்டுட்ருக்கேன். இப்போது இதை வதக்கி அப்படியே இதில் அவள் தான் போடும். இது நல்லா வதங்கி வருது. இப்போ பச்சை மிளகாய் பெருசு பெருசாக இருக்குது, ஆனால் காரம் இல்லை. அதனால் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு காரம் சுத்தமாக இல்லை, ஆனால் இந்த க்ரீனாக இப்போ பாருங்கள். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ அந்த பருப்பில் கொட்டி வேக வச்சிடலாம். இது சும்மா டக்குன்னு வெந்துடும், ஒரே விசிலில் வெந்துடும். அப்போ இறக்கிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுடலாம். தேங்காய் வந்து துருவி போட்டுடலாம். அவ்வளோதான், இதனுடைய வேலை முடிஞ்சிடுச்சு. கேஸு ரொம்ப பிரச்சனை இருக்கிறதுனால நான் குக்கரில் ஒரு விசில் விட்டுடுறேன். கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம வச்சுருக்க தேங்காய் துருவில் போட்டுடலாம். தேங்காய் துருவில் போட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு தடவை கலக்கி பார்த்துடலாம். போட்டு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இது ஆறணுன்னு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இழுத்துக்கும். இது சிறுபருப்புன்றதுனால இப்படி தான் எடுக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி நம்ம சாப்பிடும்போது கரெக்டாகிடும். டேஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி இது. கண்டிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுசாக பாருங்கள் வீடியோவை. தேங்க்யூ.